Good morning, everybody. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 14th June 2023. இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை சற்றே வலுவாக முடிஞ்சிருக்கிறதா பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 0.43% அண்ட் S&P 500 0.69% அண்ட் நாஸ்டாக் 0.83%. ஸோ தொடர்ந்து சில தினங்களாக அமெரிக்க சந்தையானது சற்றே வலுவாக முடிஞ்சிருக்கிறது. அதனுடைய காரணங்களை நம்ம ஒன்று பார்க்க ஆரம்பிக்கலாம். அதே நேரம் ஏசியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா இட்ஸ் மிக்ஸ்டு பேக் அகெயின். ஸோ சில தினங்களாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்க சந்தை முழுமையான ஏற்றத்தில் இருந்தாலும் கூட எல்லா ஆசிய சந்தைகளும் அப்படி அதை பிரதிபலிக்கல. ஆனா ஆசிய சந்தைகள் எடுத்தீங்கன்னா ஜப்பானோட சந்தை நிக்காய் அப்படின்றது தொடர்ந்து ஏர்முகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் ஹாங்சன் சொல்லக்கூடிய ஹாங்காங்கோட சந்தை சற்றே இறங்குமுகமாகவும், காஷ்மீரினுடைய சந்தை சற்றே அதாவது சவுத் கொரிய சந்தை இறங்குமுகமாக இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா ஹாங்காங் டவுன்ல இருக்கும்போது ஷங்காய் கொஞ்சம் ஏறி இருக்கிறது, சீன சந்தை சற்று ஏறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ தாய்வான் சந்தையும் சற்று ஏறுமுகமாக இருக்கிறது. ஆக ஒரு ஒரு மிக்ஸ்டு சுச்சுவேஷன் நம்ம ஏசியன் மார்க்கெட்ஸ்ல பார்க்கிறோம். அதே நேரம் நம்முடைய நிப்டியானது சிங்கப்பூர்ல எக்ஸிஸ் நிப்டியோட பேர் வியாபாரமாகிறது. இன்னைக்கும் ஒரு கேப் அப். நேற்றுக்கு வலிமையாக ஏறி இருந்திருக்க முடியல. இன்னைக்கும் ஒரு கேப் அப். அது எங்க போகுது இப்போ க்ளோஸ் டு ஆல் டைம் ஹைக் போகுது. அது சஸ்டைன் ஆகுமா, மேல போயிட்டு செல்லிங் ப்ரெஷர் வருமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த மாதிரியான கேப் அப்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றதையும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். நான் ஈக்விட்டி ப்ரோன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தினசரி வர்த்தக வழிகாட்டியில நம்ம வந்து 18,765 இந்த மாதிரி எல்லைகள் மேல ஏறும்போது நம்ம செல் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இறங்கி வரும்போது எங்க பை பண்ணலாம்ன்றதை கொடுத்து வந்தோம். அது மாதிரி நேற்றுக்கு இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா வந்து 18,765 795 இந்த ஸ்டாப் லாஸ்லயே அந்த ஏரியால தான் போய் போய் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர்ல இருந்து கொஞ்சம் இறங்கி இறங்கி வந்ததை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தினமும் இந்த வழிகாட்டி அப்படின்றது சப்ஸ்கிரைபருக்கு உண்டு. ஸோ இதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ECTRA.in வெப்சைட்ல போயிட்டு கைடன்ஸ்ல பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, டிசிஎஸ் அப்படின்றதையும் அது இல்லாம 6 கேஷ் ஸ்கிரிப்ட்ஸையும் இதுல நம்ம கவர் பண்றோம். ஸோ உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அது இருக்கும். நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 18,370 சப்போர்ட் லெவல் அப்படி இன்னும் இன்டாக்டா இருக்குது. மேல ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட இன்னைக்கு அதை நம்ம டச் பண்ணலாம். இன்னைக்கு இல்லையா, இன்னைக்கு டச் பண்ண போகுது. ஸோ அது சஸ்டைன் ஆகுதான்றது நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு அதை எப்படி ரீஒர்க் பண்ணுறதுன்றதையும் நம்ம யோசிக்கலாம். நம்ம முக்கியமான இடத்துல இருக்கிறோம், அதையும் கவனத்துல வச்சுக்கணும். ஆல் டைம் ஹைல ஒன்று பிரேக் பண்ணி மேலே போகலாம், இல்லை அங்கே தடுக்கப்பட்டு கணிசமான அளவு கீழ் நோக்கியும் வரலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது இந்த லோவர் ரேஞ்சில் இருந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆனாலும் கூட இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். 45,100. ஸோ இப்போதைக்கு இந்த ரேஞ்சை தாண்டுற மாதிரி அது இல்லை. அடுத்து மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் yield ஓவர் 8.8%, 8 பேசிஸ் புள்ளிகள் அப்படின்றது வந்து கூடியிருப்பது என்பது கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கிறதாக சந்தைகள் பேச்சு உலா வருது. ஸோ டாலர் இண்டெக்ஸும் பெரிய மாற்றம் இல்லை, 103.25. பிரெண்ட் க்ரூட் பார்த்தீங்கன்னா திரும்ப பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. 72 திரும்ப 74க்கு பவுன்ஸ் பேக் ஆகிறத பார்க்குறோம் பெர் பேரல். கோல்டு அப்படின்றது ஒரு பெரிய மாற்றம் இல்லை, ஆனால் இந்த ஆல் டைம் ஹையோட ரேஞ்சில் மேலே இருக்கு. 1950 இருந்து 2050 இது அதனுடைய ஹையர் ரேஞ்சு. அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுன்றதும் குறிப்பிடத்தக்கது. யூஎஸ்டி ஐநாரும் பெரிய மாற்றம் இல்லாமல் 82.38 என்ற லெவலில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது சந்தைக்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தலை இப்போதைக்கு அப்படின்னாலும் கூட கவனம் வேணும். இந்தியாவோட சிபிஐ நேற்றுக்கு வெளியானதை பார்த்தோம். 4.25%. தட்ஸ் குட் ப்ராக்ரஸ். அதே மாதிரி இந்தியாவோட ஐஐபி நம்பர்ஸும் அது கம்பேரபிளி இட்ஸ் குட் நம்பர்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ வெளியாகிருக்கிற யூஎஸோட சிபிஐ நம்பர்ஸ் அப்படின்றதும் வந்து சென்ற மாதத்தை விட கணிசமான அளவு குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். தட்ஸ் a குட் சைன். ஆனாலும் கூட கோர் இன்ஃப்ளேஷன் வந்து இன்னும் 4.5% ரேஞ்சில் இருக்கிறதா செய்திகள் வருகிறது. அதனால உடனடியாக நமக்கு சாதகமான செய்திகளாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்றத ஃபெட்டோட கமெண்ட்ஸ்ல இருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ இன்னைக்கு நடக்கிற கூட்டத்தில் அவங்க என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க ஃபெட் எஃப்ஓஎம்சி கூட்டத்தில் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பாஸ் பண்ணுவாங்கன்னு மார்க்கெட் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால், ஒரு சிறிய அளவில் ஏற்றங்கள் இருந்தால் சந்தை இறக்கத்தை சந்திக்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாலும் அவங்க கமெண்ட்ஸ் தான் முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாசிட்டிவா இருக்குமா இல்லை நெகட்டிவா இருக்குமான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ ஹாக்கிஷ் ஆர் டோவிஷ் அப்படின்ற செய்திகள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இசிபி மீட் அப்படின்றது வியாழக்கிழமையும், பேங்க் ஆஃப் ஜப்பான் மீட் வெள்ளிக்கிழமை இருக்குது. இதுல சர்ப்ரைசிங்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனா ஆல் ஆஃப் சடன் வந்து இன்ட்ரெஸ்ட் கட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அது சந்தைக்கு சாதகமான ஒரு அம்சமாக இப்போதைக்கு பார்க்கலாம். ஸோ அதுவும் வந்து கமாடிட்டி சந்தைக்கு மிக சாதகமாக இருப்பதாக இப்போது பார்க்கலாம். அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் செல்லரா இருந்த எஃப்ஐஸ் வந்து இப்போ பையரா மாறிட்டாங்க. 1,677 கோடிக்கு நேற்றுக்கு வாங்கியிருக்காங்க.
அது மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து பையரா இருந்தவங்க செல்லரா மாறி இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலவரத்தை நம்ம கொஞ்சம் கீனா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு உச்சத்துல இருக்கிறோம். ஸோ உச்சம்னாவே நம்ம கவனத்துடன் கையாளணும் அப்படின்றத நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே வரேன். ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை கண்டிப்பா என்ன பண்ணணும்? வேல்யூ ப்ரொடெக்ட் பண்ணணும். எகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் ஒண்ணு சொல்லியிருக்கேன். 2வது அந்த வேல்யூ வந்து நம்ம மணி வேல்யூவை வந்து வளர வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு என்ன தேவை? ஃபினான்ஷியல் லிட்ரஸி. நம்ம நிறைய பேர் ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்கு உண்டான கவனத்தை கொடுக்காத விட்டுறோம். ஸோ அதுக்கான ஒரு வகுப்பு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஆரம்ப கல்வின்றது வர சண்டே அன்னைக்கு 9 to 2 PM ஆன்லைன்ல நடத்துறோம். ஆம், அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தர் வீட்லயுமே ஒரு மிக்ஸி கிரைண்டர் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ நிஃப்டி 50ல இருந்து நீங்க தேர்வு செய்யுங்க. அதுக்கு எப்போ என்ட்ரி எக்ஸிட் பண்ணலாம்னு சப்போர்ட்டும் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம், ஒரு கன்செஷன் ரேட் அப்போ கொடுக்குறோம். ஓகே, ஸோ நிஃப்டியை வந்து லைவா ஒவ்வொரு நாள் காலைல 11 மணிக்கும் எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல அனலைஸ் பண்றோம். அன்னன்னைக்கு வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது, அதையும் பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஒரு இறக்கத்திற்கு பிறகு வந்த டோஜி அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் சொல்லும்போது ஒரு ஏற்றத்துக்கான வாய்ப்பை கொடுக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான ஏற்றம் நிகழ்ந்து விட்டது. ஸோ இன்னைக்கும் வந்து ஒரு கேப் அப்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே சமயம் அது வந்து ஆல் டைம் ஹைக்கு அருகாமல் இருக்கிறதுனால சஸ்டைன் ஆகுமா? இல்ல இன்னொரு அப்பு வந்துட்டு அதன் பிறகு ரிவர்ஸ் ஆகுமான்றதை பார்க்கணும். இப்போதைக்கு ட்ரெண்ட் அப் அண்ட் வி ஆர் ஆன் தி ஸ்ட்ராங் மொமெண்டம் அப்படின்றத இப்போதைக்கு எடுத்துக்கணும். ரிவர்ஸ் ஆகும்போது நான் அதை சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. 4 பேருக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.